வணக் வணக்கம் மக்களே. நான் தான் புலிக்கட் ஞான சுந்தரி. பூண்டு தக்காளி தொக்கு செய்ய போகிறேன். அது செஞ்சு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இப்போ 1/2 கிலோ தக்காளி எடுத்துருக்குறேங்க. 1/2 கிலோ தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். பூண்டு பார்த்துங்க. 1/2 கிலோ தக்காளிக்கு பூண்டு இது மிக்ஸி போட்டுக்கணும். நல்லா சந்தன மாதிரி அரைச்சிக்கணும். கடாவி அடுப்பில் வச்சுட்டேன். சூடு ஏறுதுங்க. எண்ணெய் ஒரு 200 கிராம் எண்ணெய் பிடிக்குங்க இது செய்யறதுக்கு. எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க. 200 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் தக்காளி போடணும். நம்ம தக்காளி போட்டுட்டு அது வதங்கிறதுக்குள்ளே பூண்டை நம்ம பேஸ்ட் மாரி அரைச்சிக்க வேண்டியது தான். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. தக்காளி போட்டிருக்கேன். இனி தக்காளி நல்லா பேஸ்ட் மாரியே வதங்கினதும் கொஞ்சம் வதங்கி வரப்போ நம்ம இந்த பூண்டு எடுத்து போட்டுடணும். பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சாச்சு. இதை பாருங்கள், நல்லா அரைச்சி வச்சுட்டேன். அது கொஞ்சம் வதங்கி வரட்டோன்னா இந்த பூண்டு போடணும். பூண்டு பேஸ்ட்டு தேவைக்கேற்ற உப்பு பாருங்கள். அதிகமாக போயிடுமா தெரியல, கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். பூண்டு தக்காளி வேறு எதுவுமே தேவையில்லைங்க. எண்ணெய், உப்பு. பூண்டு பேஸ்ட்டு போட பாருங்கள். இந்த பூண்டு ஸ்மெல்லு போவோன்னா கொஞ்சம் அரை வேக்காட்டிலே போட்டுடணுங்க. நம்ம இந்த தக்காளியை பேஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டால் தான் அந்த ஸ்மெல்லாம் அதுக்கு எடுத்துடும். இல்லைன்னா அந்த பூண்டு ஸ்மெல்லு சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க அந்த பூண்டு ஸ்மெல்லு. என் பேரை பேத்தி தான் ஐயா பூண்டு சட்னி, பூண்டு தக்காளி தொக்கு செய்ய ஆயா அப்படின்னு சொல்லினே இருப்பாங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாங்க. காரம் சேர்த்துக்கலாங்க. நம்ம கொஞ்சம் கலருக்காக அந்த காஷ்மீர் கலருங்க, சில்லி காஷ்மீர் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். போதும். நம்ம காரமே சேர்த்துக்கல, பூண்டு மட்டும் தான் சேர்த்துருக்குறோம். அதுக்காக நம்ம காஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோங்க. நான் நமக்கு காரம் இது அதிகமாக இருக்கிறது நினைக்கிறவங்க வீட்டு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். போதுங்க. ரொம்ப காரமாக பிடிச்சா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. என் பேரன் பேத்திக்கு தான் செய்கிறேன். என் பேரன் நேற்று தான் ஊருக்கு போனேன், ஸ்கூல் லீவ் விட்டானே. நானும் என் பேத்தி மட்டும் தான் இருக்கிறேன். என் பேத்தி இந்த சட்னி தொக்கு தான் வேணும்னு கேட்டால், தக்காளி பூண்டு தொக்கு. சரிம்மா நானும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னேன். ஒரு தாளிப்பு போட்டுடலாங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு, கடவுள் பருப்பு போட்டாச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை. அதனால் ஒரு தாளிப்பு போட்டு வைக்க பாருங்கள். எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வைக்க பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தாளித்து ஊற்றிட்டோம்னா அவர் தாங்க பூண்டு தக்காளி தொக்கு ரெடிங்க. அவர் தாங்க கம்மனுக்கு பாருங்கள். வாசனை நல்லா அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இன்னும் ஒன்று வேணும்னு சாப்பிட்லான்னு தோணுங்க. இந்த பூண்டு தக்காளி தொக்கு தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குங்க சுவையாக அருமையாக இருக்குது. 2 சாப்பிட்றவங்க 3 சாப்பிடுவாங்க, 3 சாப்பிட்றவங்க 4 சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு தகவல் சொல்லுங்கள்.